1753ஆம் ஆண்டு கேரளத்தின் அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சாதாரண இளவரசன் அல்ல. அவன் எதிர்காலத்தில் ஆங்கிலேயரின் நிம்மதியை குலைக்கும் சிங்கமாக மாறப்போகிறான். அவர்தான் கேரளவர்மா பழஷிராஜா. சிறு வயதிலிருந்தே வில், வாள், குதிரை சவாரி அனைத்திலும் அபார திறமை. போர்க்களமே அவனுடைய விளையாட்டு மைதானம். அரண்மனை சுவர்களுக்குள் வளர்ந்தாலும் அவனுடைய மனம் மக்களுடன் இருந்தது. 1790களில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மலபாரை கைப்பற்றியது. அதிக வரி, அநியாய ஆட்சி, மக்களின் கண்களில் பயமும் கண்ணீரும். அந்த கண்ணீரை பார்த்த இளவரசன் அமைதியாக இருக்கவில்லை. இந்த மண்ணை யாருக்கும் ஒப்படைக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்தார். அந்த நாளிலிருந்து காடு அவரது அரண்மனையானது. வயநாடு அடர்ந்த காடுகளில் மறைந்து அவர் கெரில்லா போரை தொடங்கினார். திடீர் தாக்குதல், மறைமுக யுத்தம். ஆங்கிலேய படைகள் திகைத்தன. காடு மக்களும் அவருடன் சேர்ந்தனர். பழங்குடியினர் தலைவர்கள் கைகோர்த்தனர். அது ஒரு அரசனின் போர் இல்லை, அது ஒரு மக்களின் விடுதலை போராட்டம். பல ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் அவரை பிடிக்க முடியவில்லை. கேரளா லயன் என்று அழைக்கத் தொடங்கினர். ஒரு மனிதன் ஒரு பேரரசை நடுங்க செய்தான். 1805 நவம்பர் 30 மாவிலத்தோடு காடு. பழஷிராஜா சூழப்பட்டார். சுற்றிலும் துப்பாக்கிகள். ஆனால் அவரது கண்களில் பயமில்லை. பிடிபடுவதை விட வீர மரணம் தேர்ந்தெடுத்தார் என்று வரலாறு கூறுகிறது. அந்த தருணத்தில் ஒரு அரசன் விழுந்தாலும் ஒரு புரட்சி எழுந்தது. இன்று பழஷிராஜா ஒரு பெயர் அல்ல, ஒரு துணிச்சலின் சின்னம், ஒரு எதிர்ப்பின் குரல், ஒரு சிங்கத்தின் கதையாக வரலாற்றில் என்றும் ஒலிக்கிறார்.